வணக்கம். இந்த வாரம் நம்ம நியூஸ்டிக் திரை விமர்சனத்தில் பார்க்க போகிற படம் சங்கர் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடிப்பில் வெளிவந்திருக்கும் ஐ. தமிழ் சினிமாவில் சமீபத்தில் பிரம்மாண்டம், முதன்முறையா அப்படின்லாம் நிறைய படங்கள் வந்து மண்ணை கவிச்சுங்க. இந்த நேரத்தில் ஒரு விதமான மெர்சலோட தான் நம்மளும் இந்த படம் பார்க்க போனோம். படம் முடிஞ்சு வெளியே வரும்போது உண்மையிலேயே மெர்சல் ஆயிட்டங்க. படத்தை பற்றி சொல்லணும்னா இந்த படத்தை ஜெயா டிவி வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க இந்த படத்தை டிவியில் போடும்போது விளம்பர இடைவெளியே விடாமல் படத்தை போட்டுடலாம். அந்த அளவுக்கு படம் பூரா சங்கரோட பிரம்மாண்டத்தில் எல்லா கம்பெனி விளம்பரமும் படத்திலேயே வருதுங்க. படம் ஆரம்பித்து கொஞ்ச நேரம் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருந்தால் கூட போக போக வேகம் பிடிச்சி நல்லபடியாகவே படம் முடியுதுங்க. சங்கர் படங்களுக்கு உரிய பிரம்மாண்டம், வலுவான கதை, ரசிகர்கள் கணிக்க முடியாத காட்சிகள், சீனாவிற்கே நம்மளை கூட்டிகிட்டு போனது போல ஒரு சிறிய உணர்வு எல்லாம் இதில் இருந்தாலும் படத்தில் அங்கங்கே கொஞ்சம் லாஜிக் உதறுதுங்க. சங்கர் பட ஹீரோயின்கள் எல்லாரும் ஓரளவுக்கு நடிக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. கதையோட போக்கிலேயே பயணப்படுவாங்க. இதுலேயும் அப்படி தான். ஆனாலும் எமி ஜாக்சன் நல்லாவே நடிச்சிருந்தாலும் நம்ம ஊர் பொண்ணா ஏற்றுக்க முடியலைங்க. எமி ஜாக்சனை பற்றி சொல்கிறேன், ஆனால் சியானை பற்றி சொல்லலைன்னு கேட்காதீங்க. விக்ரம் வழக்கம் போல் கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்காரு. இது நடிப்பில்லை, அதுக்கும் மேலே. சந்தானம் படத்தில் அங்கங்கே வந்து போகிறாரு, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லைங்க. சங்கர் பட வில்லன்கள் ஹீரோவுக்கு செம டஃப் கொடுக்குற வில்லன்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் எல்லோரும் காமெடி வில்லன்கள் மாதிரி இருக்காங்க. அதுவே படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குங்க. படத்தில் ஹீரோ பேர் லிங்கேஸ்வரன். அதை கேட்டதுமே அட ஈஸ்வரா மறுபடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாச்சு. ஆனால் நல்ல வேலை இந்த லிங்கா நம்மளை காப்பாற்றிட்டாரு. மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? குடும்பத்தோடு கொண்டாட இந்த பொங்கலுக்கு மெர்சலாக வந்திருக்கிற படம் சங்கரின் ஐ, அதுக்கும் மேலே. தொடர்ந்து எங்களோட நியூஸ்டிக் திரை விமர்சனத்தை கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.